ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு பூஜை அறையில இந்த மாதிரி நெறைய காஞ்ச பூக்கள் இருக்கும். அத தூர போடாம என்ன செய்யலான்னு பார்த்துடலாமா? வீட்லயே லெமன் கிராஸ் செடி இருந்தனால, அந்த காஞ்ச இலைகள தூர போட வேண்டாமே அப்டின்ட்டு அதையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கூடவே கொஞ்சம் கற்பூரம், அப்புறம் பச்சை கற்பூரம் இதையும் நல்லா நுணுக்கி வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த 3யுமே வந்து நல்லா மிக்ஸியில போட்டு அரைச்சு வச்சாச்சு ஃபைனா. கூடவே கடையில வாங்குன தசாங்க பொடி, இது வந்து கண்டிப்பா மஸ்ட் இது. தசாங்க பொடி வந்து ரொம்ப நல்லா நறுமணம் குடுக்கும். அது அப்புறம் கற்பூரத்தூள், ஏலக்காய் தூள், சந்தனத்தூள் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது கூட கொஞ்சம் நெய், அப்புறம் பன்னீர் இருந்தா பன்னீர் விட்டுக்கலாம். அப்புறம் கடையில வாங்குன அந்த ஜாஸ்மின் ஃப்ளேவர்ட் எசன்ஸ் இதுவும் நல்ல ஒரு நறுமணம் கொடுக்கும். இதையும் வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி, ஒரு அந்த தசங்கம் வாங்கும்போதே வந்து தசங்க பொடியில வந்து மோல்டு குடுப்பாங்க. அந்த கோன்ல வந்து நம்ம இந்த மாரி ஸ்டஃப் பண்ணி அதுக்கப்புறம் ஷேப் கொண்டு வந்துரலாம். அப்படி இல்லாதவங்க நம்ம சாதாரணமாவே வீட்ல வந்து கோன் ரெடி பண்ணுவோம்ல பேப்பர்ல, அது மூலமா பண்ணிக்கலாம். இது டைரக்ட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல 2 நாள் நல்லா காய வச்சு வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான சாம்பிராணி ரெடி ஆயிடுச்சு.